வணக்கம், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி ஹோம் கிச்சனில் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாழைப்பழ மில்க் ஷேக். மில்க் ஷேக் செய்ய 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம், நல்லா சில்லுன்னு இருக்க 2 கப் பால், 1 ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம், கூடவே 80 ml சுகர் சிரப் வேணும். இந்த சுகர் சிரப் செய்ய அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்தோடனே அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மில்க் ஷேக் நல்லா சில்லுன்னு வேணும்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை கிளாஸ்க்கு மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி தேன் போட்டுட்டு சாக்லேட் கொஞ்சம் துருவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பழ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. அடுத்ததாக மாம்பழம் வச்சு எப்படி மில்க் ஷேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் மில்க் ஷேக் செய்ய 1/2 கப் மாம்பழம், 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 80 ml அளவுக்கு சுகர் சிரப், 2 கப் நல்லா சில்லுன்னு இருக்க பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்டரில் போட்டுட்டு அரைச்சிட வேண்டியதுதான். நல்லா சில்லுன்னு வேணும்னா கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாம்பழ மில்க் ஷேக்கை கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றின பிறகு மேலே கொஞ்சமாக டிசைனுக்காக தேன் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சின்னதாக ஒரு புதினா இலை வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மேங்கோ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இப்போது ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 தோல் நீக்கிய ஆப்பிளை இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால், 80 ml அளவுக்கு சுகர் சிரப். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்டரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். நல்லா சில்லுன்னு வேணும்னா கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக தேன் போட்டுட்டு சாக்லேட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி. அடுத்ததாக முலாம்பழம் வச்சு எப்படி மில்க் ஷேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்க் ஷேக் செய்ய 2 கப் முலாம்பழம், 3 டேபிள் ஸ்பூன் தேன், 1 கப் நல்லா சில்லுன்னு இருக்க பால் எடுத்துக்கோங்க. 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கோங்க சில்லுன்னு வேணும்னா. அப்புறம் நீங்கள் முலாம்பழத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட பால், ஐஸ்கிரீம், தேன் எல்லாத்தையும் கலந்து அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை கூட அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதை கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக வீப்பிங் க்ரீம் வச்சுட்டு கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் தேன் ஊற்றுனீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியாக இப்போது மாதுளம்பழம் வச்சு எப்படி மில்க் ஷேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்க் ஷேக் செய்ய ஒரு பெரிய மாதுளம்பழத்தை உரித்து எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சில்லுன்னு இருக்க பால், 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 80 ml அளவுக்கு சுகர் சிரப்.
இப்போது பிளெண்டரில் ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை மட்டும் போட்டு அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிக்கோங்க. அந்த மாதுளம்பழத்தோட விதையெல்லாம் இருந்தால் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக தேன் போட்டுட்டு கொஞ்சமாக மாதுளம்பழத்தை இப்படி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.